இலங்கை ஆட்சி செய்த கடைசி மன்னனும் அவ்வம்சாவளியில் தற்பொழுது 6வது வம்சாவளியில் வைத்திய கௌரல் ஹாஜமெனும் இரிஷாத் அவர்கள் 6வது வம்சாவளியில் உள்ளார். ராஜ வைத்திய சேகர துவேகுட ரணசிங்க புத்தியான்சலாகி என்ற வம்சாவளியில் நான் தற்பொழுது 7வது தலைமுறையில் உள்ளேன். எனக்கு கனவின் மூலம் காட்டுவதுண்டு. மன்னரின் ஆட்சி காலங்களிலிருந்து மன்னரின் வாழ்க்கை தொடர்கதையிலிருந்து இலங்கை ஆட்சி செய்த காலங்களிலிருந்து தற்பொழுது வரை இடம்பெற்ற நிகழ்வுகளை பார்ப்போம். நிகழ்வுகள்: அரேபிய வைத்தியர், மகளை திருமணம் செய்து கொடுத்த வரலாற்று கதை, பூனையின் சரித்திர கதை. இது பூனையின் சரித்திர கதை மன்னர் ஆட்சியில் இருக்கும் பொழுது கண்டி நகரில் இடம்பெற்றது. மன்னரின் பட்டத்தரசியை குணப்படுத்தியது. மன்னர் வழங்கிய கௌரவ நாமம் ராஜ வைத்திய சேகர துவேகுட ரணசிங்க புத்தியான்சலாகி என்ற கௌரவ நாமம். அதுவும் மன்னர் ஆட்சியில் இருக்கும் பொழுது தான் வம்சாவளிக்கு மூத்த மகளை திருமணம் செய்து கொடுத்து வம்சாவளிக்கு வழங்கிய கௌரவ நாமம். புனித தலதா மாளிகைக்கு வரிப்பணத்தை செலுத்தி வருவது. தற்பொழுது தான் இருக்கும் இடத்தின் சீதாவகையிலிருந்து கண்டி நகரில் உள்ள புனித தலதா மாளிகைக்கு செலுத்தி வருகின்றார்கள். அரேபிய வைத்தியம், யூனானிய வைத்தியம். இவர்கள் நவீன வைத்தியமும் செய்து வருவதுண்டு. இவ்வைத்தியம் தனது குடும்பத்துக்கு மாத்திரம் உரித்தானது. அடுத்து புனித தலதா மாளிகையின் காணி உறுதி பத்திரம் 1872ஆம் ஆண்டு பதிவாகியுள்ள ஒரு குறிப்பின்படி ராஜ வைத்திய சேகர துவேகுட ரணசிங்க புத்தியான்சலாகிக்கு உறுதி பத்திரத்தில் துவேகுட ரணசிங்க புத்தியான்சலாகி என்ற வம்சாவளிக்கு உரித்தானது. அரேபிய வைத்தியரின் இலங்கையில் உள்ள அடக்கஸ்தலம் அவைகள் இன்றும் கூட கண்களால் பார்க்க முடியும். மன்னர் ஆட்சியில் இருக்கும் பொழுது இலங்கை ஆட்சி செய்த கடைசி மன்னரின் பட்டத்து அரசிக்கும் மன்னருக்கும் பிறந்த ராஜநாச்சியார், ஒரே ஒரு வாரிசான ராஜநாச்சியாரை திருமணம் செய்த அரேபிய வைத்தியர். அரேபிய வைத்தியர் ஈரான் நாட்டு அரச வாரிசு. மன்னருக்கு பிறகுதான் தெரிய வந்தது இவர் ஒரு அரச வாரிசு. அரேபிய வைத்தியர் ஆன்மீக துறையில் ஈடுபடக்கூடியவர். பதிரு சஹாபாக்களின் வழித்தோழர்கள் அவர்கள். இன்று வரலாற்று சரித்திர கதைகள். அவர்கள் உயிரோடு அடங்கப்பட்டவர்கள். இதற்கு விளக்கம் கனவில் பள்ளிவாசலில் உள்ளவர்களிடமும் அடிக்கடி வந்து கூறுவார்கள். கனவின் மூலம் என்னிடமும் கூறுவது உண்டு. இவர்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று, மௌத்து தான், ஆனால் மௌத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று எனக்கு அவர்கள் கனவின் மூலம் ஒரு அடையாளமாக காட்டுவார்கள். அவர்களை மையத்து போன்று கஃன்களை சுற்றி வைத்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் கண்களை மட்டும் திறந்துவிட்டு மீண்டும் மூடிக்கொள்வார்கள். நாம் மௌத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று கூறி இவர்கள் கடாகுடி எட்டியாந்தோட்ட மஸ்ஜித் ஜும்மா பள்ளிவாசலில் அடங்கப்பட்டவர்கள். இவ்விடம் ரயில்வே இதுக்கு உரித்தானது. பிரிட்டிஷ் அரசாங்கம் அன்று இவைகளில் ரயில்வே இதுக்கு மன்னரில் ஆட்சியில் இருக்கும் பொழுது மன்னர் ஆட்சி செய்த இடங்களே அவர்களுக்கு உரித்தானது. இன்றும் கூட இவர்களின் நிறம், முகச்சாயல் அடங்கப்பட்டிருக்கும் இடம் எட்டியாந்தோட்டை பள்ளிவாசலில் கராகுடி எட்டியாந்தோட்ட மஸ்ஜித் ஜும்மா பள்ளிவாசல் அடங்கப்பட்டுள்ளார்கள். மொத்தம் பதிரு சஹாபாக்கள் வழித்தோழர்கள் 42 பேர் இங்கு அடங்கப்பட்டுள்ளார்கள். கணத்தோட்ட பள்ளிவாசலில் 44 பேர் அடங்கப்பட்டுள்ளார்கள். இவர்களின் பாதி பேர். இவர்கள் நன்கு நிறம், உயரத்துக்கு ஏற்ப பர்மம், வெள்ள நீண்ட தாடி, சவாரி செய்வது குதிரையின் ஊடாக, விரும்பி உண்ணும் உணவு பாலும் பழங்களும். இலங்கை ஆட்சி செய்த கடைசி மன்னரான ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னரின் மூத்த மகளை திருமணம் செய்த அரேபிய வைத்தியர். அவரை நாம் அடையாளப்படுத்தி வருகின்றோம். வைத்திய கௌரல் ஹாஜமெனும் இரிஷாத் அவர்களுக்கு அடையாளமாக. இதில் வைத்திய கௌரல் ஹாஜமெனும் இரிஷாத் அவர்கள் தற்பொழுதுள்ள நிகழ்வுகள்: புனித தலதா மாளிகைக்கு வரிப்பணத்தை செலுத்துவது, குடும்பத்து வம்சாவளியில் ராஜ வைத்திய சேகரம் துவேகுட ரணசிங்க புத்தியான்சலாகி என்ற வம்சாவளியில் தற்பொழுது கூட வாழ்ந்து வருவது, வைத்தியத்துறையில் யூனானிய அரேபிய வைத்தியத்துறையில் ஈடுபடுவது, அவருக்கு பின்னால் வைத்திய கௌரல் ஹாஜமெனும் இரிஷாத் அவர்களுக்கு பின்னால் ராஜ வைத்திய சேகர துவேகுட ரணசிங்க புத்தியான்சலாகிய வைத்திய இத்திசாம் இரிஷாத் அவர்கள் அவருடைய புதல்வர் தயாராக உள்ளார். வைத்தியர் இத்திசாம் இரிஷாத். அடுத்து தற்பொழுது தான் இருக்கும் இடத்திலிருந்து வரிப்பணத்தை செலுத்தி வருவது.
நிகழ்வுகள் இன்று வெளிப்படையாக அரசு அங்கீகாரத்தோடு ஆளுமையோடு அடையாளங்களோடு உள்ளது. இதை கண்களால் பார்க்க முடியும். 6 தலைமுறைக்கு பிறகு தற்பொழுது நான் வெளிப்படுத்த காரணம், வைத்திய கௌரவ அல்ஹாஜ் இர்ஷாத் அவர்கள் அந்த வம்சாவளி மன்னரை ஆட்சியிலிருந்து ஆங்கிலர் கைது செய்த பிறகு, மன்னர் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்த பிறகு இவர்கள் வைத்தியத்துறையில் அவரவர் வாழ்ந்து வந்துள்ளார்கள், அவரது குடும்பங்கள். ஆனால் இது யாரும் அரசியராய இல்லை. எனக்கு கனவின் மூலம் காட்டுவதன் மூலம் தான் நான் தற்பொழுது எனக்கு சிறு வயதில் கூறியது தற்பொழுது எல்லாமே இயல்பாகவே நடைபெறுகின்றன. அவைகளை அடையாளங்களைத்தான் நான் இன்று அடையாளப்படுத்தி வருகின்றேன். இதில் எனக்கு கனவின் மூலம் கூறுவதுண்டு. மன்னருக்கு ஏற்பட்ட துரோகம், ஆட்சியின் துரோகம், தற்பொழுதுள்ள வம்சாவளிவைகளே. ஆனால் வைத்திய கௌரவ அல்ஹாஜ் இர்ஷாத் அவர்களுக்கு இதில் எதுவுமே தெரியா. நான் தான் இன்று அடையாளப்படுத்தி இன்று ஆதாரத்தோடு வழங்கி வருகின்றேன். ஆனால் எழுத்தாளர்கள் வைத்திய கௌரவ அல்ஹாஜ் இர்ஷாத் அவர்களுக்கு முன்னாடியிலிருந்து இவர் இருக்கும் தற்பொழுது வைத்தியம் செய்யும் வரையும் இவர்கள் சீதாவக ராஜசிங்க மன்னரை தான் அடையாளப்படுத்தி வந்துள்ளார்கள். எழுத்தாளர்களுடைய என்ன கருத்து, இவர் சீதாவகையில் இருப்பதனால் இவர் சீதாவக ராஜசிங்க மன்னரின் வம்சாவளியில் வைத்தியம் செய்ததாக இவர்கள் அடையாளப்படுத்தி வருகின்றார். ஆனால் பட்டத்து அரசிக்கு சுகமீனமாக இருந்தது ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னருக்கு. அப்பொழுது கண்டி நகரில் தன் நிகழ்வுகள், பூனையின் சரித்திர கதைகள் அவைகள் நடைபெற்றன. இன்று வரை கூடுதலான எழுத்தாளர் சீதாவக ராஜசிங்க மன்னரை தான் ஒப்பிட்டு எழுதுகின்றார்கள். ஆனால் ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னர் கடைசியில் சீதாவகையிலும் வாழ்ந்துள்ளார், புலனர்வையிலும் இருந்துள்ளார். அதற்கான அடையாளங்கள் நிறையவே உள்ளன, அடிக்கடி வந்து போவதுண்டு. இலங்கையை கராகுடி எட்டியாந்தர் மசன் ஜும்மா பள்ளிவாசலில் தான் அவருடைய மறைவான பொருட்கள் உள்ளன. எட்டியந்தட்ட முழு நகரமும் அவைகளில் தான் உள்ளது. எட்டியந்தட்ட ருவான் அல்ல, கரவன் அல்ல, இவைகளில் தான் அவருடைய பொருட்கள் உள்ளது. எனக்கு கனவின் மூலம் காட்டுவதுண்டு. இதை வெளிப்படுத்த சொல்லி ஒரு கண்காட்சிக்காக மன்னரின் பொருட்கள் அழியாத ஒரு சொத்தாக வைப்பதற்காக வேண்டி இலங்கை ஆட்சி செய்த கடைசி மன்னரான ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னரின் காலந்தொற்று இன்று வரை உள்ள நிகழ்வுகள் இவைகள். நன்றி.